நல்லக்கண்ண அவர்கள் இயற்கை எழுதியிருக்காரு சார். பல வருட கால போராட்டம் இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் கொச்சைப்படுத்துற மாதிரி கிஷோர் கேசாமி ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. தேவர் சமூகத்தை சார்ந்த நல்லக்கண்ண அவர்கள் இறந்திருக்காரு அப்படின்னு போட்டிருக்காரு. கம்யூனிஸ்டுகள் யாருமே அது ஜாதி இது பண்றது கிடையாது. இந்த பதிவை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? கிஷோர் கேசாமி மாதிரியான சமூக விரோத கும்பல் லும்பன்கள் வைத்தியக்காரங்களை கூட நம்ம சொல்ல மாட்டாங்க. தன் வாழ்நாள் முழுக்க மதவாதத்திற்கு எதிராக, சாதியவாதத்திற்கு எதிராக தன் வாழ்க்கையை ஒரு பரிசோதனை களமாக ஒரு நூற்றாண்டு. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தோன்றியதோ, எந்த நாள் தோன்றியதோ அந்த வருடத்திலே அந்த நாளிலே பிறந்தவர் நல்லக்கண்ணு. இங்க பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில பஞ்சாயத்து தலைவர்களாக தலித்துக்கள் வர முடியாத சூழல் இருந்த போது ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி மிகப்பெரிய அளவிலே போராட்டம் நடத்தியவர். எந்த புள்ளியில சார் அரசியல் உள்ள வராரு? அரசியலுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னா, எந்த புள்ளியில போராட்டத்துக்கு வராரு? அதாவது அவருடைய ஆசிரியர் பலவேஷம் என்று சொல்லக்கூடியவர். அவர் ஒரு மார்க்சியவாதியா இருந்தார். அவரு இந்த மண்ணிலே எல்லா அடிமைத்தனங்களும் ஒழியணும்னா அதற்கு ஒரே தீர்வு மார்க்சியம் தான் அப்படிங்கிற கருத்துக்களை அவர் மனதில் குழந்தை பருவத்தில் 15 வயதா இருக்கக்கூடிய மாணவ பருவத்தில் அவர் மனதிலே அவர் விதைத்திருக்கிறார். அப்ப ரோல் மாடலா அவருக்கு மிகப்பெரிய தலைவர்கள் அவர்களுக்கு இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். அதனால அவர் காந்தியவாதியா வாழ்க்கையை தொடங்கி கம்யூனிஸ்டா மாறி சிறைச்சாலைக்கு போய் சிறைச்சாலையை விட்டு ஒரு வெளியில் தண்டனை காலம் முடித்து விட்டு வருகிற போது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் தன் மகளை அவருக்கு திருமணம் முடிச்சுக்கிறார். 96 காலகட்டங்களில் எல்லா பஸ்ஸுகளுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதி சார்ந்த தலைவர்கள் பெயரால, ஜாதி தலைவர்கள் பெயரால இருந்துச்சுன்னு இவர் தான் போராடி அதை தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டை மாத்தினவர். நீங்க ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் வேற வேற பேர் வச்சிருப்பான். அது ஜாதி தலைவர்கள் பெயரா இருந்ததுனாலேயே பல கலவரங்களுக்கு பஸ்ஸை கொடுத்திருக்காங்க. அதை மாற்றி அமைத்தவர் ஜெயலலிதா காலத்துல கோரிக்கை வச்சு நிறைவேற்றவே முடியாது. ஜெயலலிதாவுக்கு ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்குவாங்க ஜெயலலிதா. நீங்க சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிற இடத்துல இருப்பாங்க. அவங்களையே எதிர்த்து ஒரு போராட்டம் செஞ்சு வெற்றி பெற்றிருக்காரு கோரிக்கை. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தகைசால் தமிழர், அம்பேத்கர் சுடர் தோழர் நல்லக்கண்ண அவர்கள் இயற்கை எழுதியிருக்கார் சார். பல ஆண்டுகால போராட்டம், மக்களுக்காக மக்களோடு நின்று கடைசி நிமிடம் வரைக்கும் அரசு மருத்துவமனையில் தான் அவருடைய உயிர் போயிருக்கு. அது கூட ஒரு பதிவாக போட்டிருந்தாங்க. கடைசி வரைக்கும் மக்களோடு மக்களாக இருந்து இறந்துருக்காரு அப்படின்ட்டு. பல வருட கால போராட்டம் இருக்குது. அவர் இழந்தது பல இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் கொச்சைப்படுத்துகிற மாதிரி கிஷோர் கேசாமி ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. அவர் அதை போட்டதுனால அவருடைய போராட்டங்கள் கொச்சாக போகிறதில்ல. அவர் தேவர் சமூகத்தை சார்ந்த நல்லக்கண்ண அவர்கள் இறந்திருக்காரு அப்படின்னு போட்டிருக்காரு. கம்யூனிஸ்டுகள் யாருமே அது ஜாதி இது பண்ணுறது கிடையாது. இந்த பதிவை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? என்ன சொல்ல வர்றாரு அவர்? அதில் கிஷோர் கேசாமி மாதிரியான சமூக விரோத கும்பல் லும்பன்கள் வைத்தியக்காரங்களை கூட நம்ம சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி. ஏன்னா அவரோட தேர்தலில் போட்டி போட்டு கோயமுத்தூர் குண்டுவெடிப்புக்கு பின்னால் நிகழ்ந்த 1999 மக்களவைத் தேர்தலில் நல்லக்கண் அவர்கள் தேர்தல் அரசியலிலே தோற்கடிக்கப்படுகிறார். அப்போது ஜெயித்தவர் தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன், பாஜக வேட்பாளர். அவர் அந்த வெற்றி எனக்கு மகத்தானதாக இல்லை, எனக்கு வலியை தந்தது. ஏன்னா ஒரு பெரிய வரலாற்று நாயகன், சுதந்திர போராட்ட வீரராக இருந்தவர். கட்சிக்காக நான் நின்றேன், அவர் தோற்கடிக்கப்பட்டார். அந்த தோல்வி என்பது எனக்கு வலியை தந்தது. எல்லா வெற்றியும் கொண்டாடப்பட முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்கிறார். இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தன் வாழ்நாள் முழுக்க மதவாதத்திற்கு எதிராக, சாதியவாதத்திற்கு எதிராக தன் வாழ்க்கையை ஒரு பரிசோதனை களமாக ஒரு நூற்றாண்டு. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தோன்றியதோ, எந்த நாள் தோன்றியதோ அந்த வருடத்திலே அந்த நாளிலே பிறந்தவர் நல்லக்கண்ணு. இதுக்குன்னே பிறந்தவண்டான்லாம் சொல்லுவாங்கல்ல சில பேர். அந்த மாதிரி அவர் அந்த கட்சியினுடைய வரலாறும் அவருடைய வரலாறும், கட்சி நூற்றாண்டு காணுகிற போது அவருக்கும் நூற்றாண்டு. நீங்கள் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில் பஞ்சாயத்து தலைவர்களாக தலித்துக்கள் வர முடியாத சூழல் இருந்தபோது ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி மிகப்பெரிய அளவிலே போராட்டம் நடத்தியவர் நல்லக்கண்ணு அவர்கள். நல்லக்கண்ணுனுடைய மாமனார், அவரும் ஒரு கம்யூனிஸ்ட்டு, அண்ணசாமி என்று சொல்லக்கூடியவர். இவர் அந்த நெல்லை சதி வழக்கு என்று சொல்லக்கூடியவர் வெடிகுண்டெல்லாம் வச்சுருந்தாரு. ஆயுத போராட்டத்திற்காக கம்யூனிஸ்ட்டுகள் அந்த காலகட்டத்தில் தயாராக இருந்தாங்க. நிலச்சுவார்ந்தார்கள் மீது வெடிகுண்டுகளை வீசுவதற்கு தயாராக இருந்தாங்க. அப்படிங்கிற அந்த காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுத போராட்டத்தின் வடிவமாக அவர்கள் திகழ்ந்த காலத்தில் இவர் கைது செய்யப்படுறார். வெடிகுண்டோட தான் கைது செய்யப்படுறாரு. அந்த சதி வழக்கில் 1.5 வருடம் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு அவர் சிறைச்சாலையிலிருந்து பல்வேறு சிறைகள் மாறி
ஏறத்தாழ வந்து அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை கைதியாக மாற்றப்பட வேண்டியவர் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு ஏறத்தாழ 7 ஆண்டு காலம் சிறைவாசம் இருந்தவர். 23 வயசில் அவர் ஜெயிலில் இருக்கிறாரு. ஜெயிலில் இருக்கிறவர் படிப்பு பாதியிலே வந்து கல்லூரி படிப்பை நிறைவு செய்ய முடியல. பள்ளி பருவத்திலேயே வெள்ளையனே வெளியேறு காலத்திலே வெளியே வந்துட்டார். வகுப்பறை விட்டு வெளியே வந்துட்டார். 15 வயதில் இருந்து ஒரு அரசியல் போராட்டங்களில் இருக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒரு அரசு அதிகாரி, ஜூரியாக இருந்தவர். மகன் வந்து அரசு அதிகாரியாக வரணும்னு விரும்பினா அவர் கைதியாக போகிறாரு ஜெயிலுக்கு. அவங்க அண்ணன் டெப்டி கலெக்டர். அவங்க வந்து சாதாரண குடும்பம் கிடையாது, ஒரு பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க கிராமங்களில், அந்த மாதிரியான குடும்பத்தை சேர்ந்தவர் அவர். எந்த புள்ளியில சார் அரசியல் உள்ள வராரு? அரசியலுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னா எந்த புள்ளியில போராட்டத்துக்கு வராரு? அதாவது அவருடைய ஆசிரியர் வந்து பலவேசம் என்று சொல்லக்கூடியவர், அவர் ஒரு மார்க்சியவாதியாக இருந்திருக்காரு. அவர் இந்த மண்ணிலே வந்து எல்லா அடிமைத்தனங்களும் ஒழியணும்னா அதற்கு ஒரே தீர்வு வந்து மார்க்சியம் தான் அப்படிங்கிற கருத்துக்களை அவர் மனதில் குழந்தை பருவத்தில் 15 வயதாக இருக்கக்கூடிய மாணவ பருவத்தில் அவர் மனதிலே அவர் விதைத்திருக்கிறார். அது அவருக்கு ஒரு உத்வேகத்தை தந்தது. அன்றைக்கு மகாத்மா காந்தி போன்ற தலைவர்கள் வந்து ரொம்ப வலிமையாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த காலம் அப்படிங்கிறப்போ ஒரு லட்சியவாதம் மட்டுமே அரசியலாக இருந்த காலம். பிழைப்புவாதம் மட்டுமே இப்போ எப்படி அரசியலாக இருக்கோ அது மாதிரி லட்சியவாதம் மட்டுமே அரசியலாக இருந்த ஒரு காலம் இருந்தது. அப்போ ரோல் மாடலாக அவருக்கு வந்து மிகப்பெரிய தலைவர்கள் அவர்களுக்கு இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். அதனால் அவர் காந்தியவாதியாக வாழ்க்கையை தொடங்கி கம்யூனிஸ்டாக மாறி சிறைச்சாலைக்கு போய் சிறைச்சாலையை விட்டு ஒரு வெளியில் தண்டனை காலம் முடித்து விட்டு வருகிற போது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் தன் மகளை அவருக்கு திருமணம் முடிச்சுக்கிறார். அவருக்கு வருமானம் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி ஊழியர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு துயரமானது, வறுமை சார்ந்ததுன்னு அனுபவப்பட்டவங்களுக்கும் பழகினவங்களுக்கு தான் தெரியும், பொதுமக்களுக்கு தெரியாது. இவர் என்ன சம்பாதிக்கிறாரு, இவருக்கு பொண்ணு கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொந்தக்காரங்க கேட்குறாங்க. அப்போ அவருடைய மகள் வந்து ஆசிரியர், இந்த மணப்பெண்ணாக இருக்கிறவங்க ரஞ்சிதம் அம்மாள் வந்து ஆசிரியர், அரசு ஆசிரியர், அரசு பள்ளி ஆசிரியர். அவள் வீட்டை பார்த்து கொள்வாள், என்னோட மாப்பிள்ளை வந்து நாட்டை பார்த்து கொள்வார்னு சொல்லியிருக்காரு ஒரு கம்யூனிஸ்ட் தோழர். அவங்க வாழ்நாள் முழுக்க அவர் வீடு தங்க மாட்டார், அடிக்கடி வெளியில் போயிடுவார், போராட்டத்துக்கு போயிடுவார், ஜெயிலுக்கு போயிடுவார், எப்போ வருவார் எப்போ வரமாட்டார்னு தெரியாது. விவசாய கூலி போராட்டம், அதாவது கூலி தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவங்க, உதிரி பாட்டாளிகளாக இருக்கிறவங்க, அவங்களுக்காக மட்டுமே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அன்றைக்கெல்லாம் 6000 ஏக்கரு, 5000 ஏக்கரு, 10,000 ஏக்கர்னு நிலச்சுவான்தார்கள் குவித்து வைத்திருந்த நில உச்சவரம்பு சட்டம் எல்லாம் நடைமுறைக்கு வராத காலத்தில் இவர் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கொலை மிரட்டல், மிகப்பெரிய அச்சுறுத்தல், வன்முறை இதுக்கெல்லாம் மீறி போராடி, அப்படி அவர் எந்த நிலக்கிழார்களுக்கு எதிராக அவர் போராடினாரோ அந்த நிலக்கிழார்களாலேயே அவர்களாலேயே மறுக்க முடியாத ஒரு தலைவராக இருக்கார். ஏன்னா கபிஸ்தலம் பண்ணையார் என்று வர்ணிக்கப்பட்ட கருப்பையா மூப்பனார் அவருடைய 5000 ஏக்கர் அவர் வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் உழுபவனுக்கு தான் நிலம் சொந்தம் என்கிற போராட்டத்தை அவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் எடுத்தவர்கள். அப்படிப்பட்ட மூப்பனார் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் விழாவிற்கு நல்லக்கண்ணுவை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முறையில் அழைக்கிறாரு. மேடையில் நல்லக்கண்ணுவின் கால்களிலே சாஷ்டாங்கமாக அவர் விழுந்தார். தன்னை வாழ்நாள் முழுக்க எதிர்த்துருவ அரசியலிலே இருந்த நல்லக்கண்ணுவு காலில் விழுந்து வணங்கினார் மூப்பனார். இப்படிப்பட்ட ஒரு தூய அரசியல்வாதியை நம்ம வாழுங்காலத்தில் நீ நம்ம எப்போ சந்திக்க போகிறோம் என்று கற்பையா மூப்பனார் காலில் விழுகிறார். இப்படி ஒரு அப்பலுக்கு இல்லாமல் வாழ்ந்த ஒருவரை நீங்கள் அவருடைய மாமனாராக இருக்கிறவரே சாதி வெறியர்களால் கொல்லப்படுறாரு. தலித்துக்களுக்கு தனிக்கோலை வைக்கிறார்கள் என்பதற்காக டீ கடை நடத்தியிருக்கிறாரு அந்த தோழர். அப்போ அவர் சாதி வெறியர்களால் வெட்டப்பட்ட போது அதை ஒரு மத கலவரமாக மாற்றுவதற்கு திட்டமிடுறாங்க. தன்னுடைய மாமனார் தான் இந்த மாதிரி ஆயிருக்காரு, பழிவாங்குவதற்கான எல்லா சாத்தியங்களோடையும் கம்பு வேலோட நிற்கிறாங்க, ஆளுக நிற்கிறாங்க, அருவாலோட நிற்கிறாங்க. நம்ம ஆளுக தான் போய் 2 பொழந்துருவோங்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறான். அவர்களை வன்முறையின் பக்கம் போக விடாமல் தடுத்து, தன் வீட்டில் சாவு விழுந்தா கூட, தன் வீட்டில் கொலை விழுந்தா கூட நம்ம எதிர் வன்முறை செய்யக்கூடாது. ஏன்னா அந்த பக்கம் 2 பேரை சாச்சிட்டோம்னா அந்த வீட்டு குழந்தை பரிதவிக்கும், யாரோ ஒரு பெண் விதவியாக்கப்படுவா, யாரோ ஒரு தாய் தன் மகனை இழப்பா, வன்முறைக்கு வன்முறை தீர்வு அல்ல அப்படின்னு அந்த இதை தடுத்திருக்கிறாரு. இவ்வளவு பெரிய வரலாற்று பெருமை கொண்டவரை பொறுக்கிகள் புறம்போக்குகள்லாம் அவருடைய வரலாற்றை படியுங்கள். எதை வேணாலும் பேசலாமா நீயே? அவருடைய போராட்டத்தில் எல்லா இடங்கள்லையும் அவருடைய சொந்த சாதியை அவர் எதிர்த்து நின்றுருக்கலாம், அதுக்கான போராட்டங்கள் இருந்திருக்கலாம். இப்போ நான் ஒரு 10 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், ஒரு 6 வருஷமாக மீடியா துறையில் இருக்கிறேன். இது வரைக்கும் அவர் என்ன ஜாதி அதை பற்றின யோசனையே நமக்கு வந்தது கிடையாது. இது மட்டும் இல்லை, இன்னொரு வரலாற்று குறிப்பு இருக்குது. 96 காலகட்டங்களில் எல்லா பஸ்ஸுகளுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதி சார்ந்த தலைவர்கள் பெயரால், ஜாதி தலைவர்கள் பெயரால் இருந்துச்சுன்னு
இவர் தான் போராடி அதை வந்து தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டை மாற்றினவர். நீங்கள் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் வேறு வேறு பேர் வச்சுருப்பான். அது ஜாதி தலைவர்கள் பேராக இருந்ததுனாலேயே பல கலவரங்களுக்கு பஸ்ஸை கொடுத்திருக்காங்க. அதை மாற்றி அமைத்தவர் ஜெயலலிதா காலத்தில் கோரிக்கை வச்சு நிறைவேற்றவே முடியாது. ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிடுவாங்க ஜெயலலிதா. நீங்கள் சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிற இடத்துல இருப்பாங்க. அவங்களையே எதிர்த்து ஒரு போராட்டம் செஞ்சு வெற்றி பெற்றிருக்காரு கோரிக்கையில். அது மட்டும் கிடையாது, அவரை போலீஸ் சித்திரவதைக்கு ஆளாக்கின ஒருத்தன் ரொம்ப நாள் கழித்து ப்ரொமோஷனில் டிஎஸ்பி ஆயிருக்கான். ஒரு விழாவில் பார்க்குறேன், அவரை சல்யூட் போடுறான். அவர் நல்ல கண்ணு. அதுக்கு ஒரு வணக்கம் சொல்கிறாரு. என்ன தெரியுதான்னு கேட்குறான் அந்த போலீஸுக்கு. தெரியல, உங்களை சித்திரவதை பண்ணதில் நான் ஒரு ஆள் முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்கிறோன்னா நல்லா இருக்கலான்னு கேட்குறாரு. நான் நல்லா இல்லை, டயாலிசிஸ் வந்து சிகிச்சையில் இருக்கேன். அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர். உங்களுக்கு செஞ்ச பாவம் என்னை இப்படி வந்துருச்சுன்னாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்கள் குடும்பம் இங்கே இருக்குது என்னன்னு கேட்குறாரு. இல்லை, நான் திருநெல்வேலி பக்கம் இருக்கேன், குடும்பம் நாகர்கோவில் இருக்குது, வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கடைசி காலத்தில் இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதான்னு கேட்குறாரு. ஆமாம், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் தேவைப்படுது. 1 மணி நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருக்காரு. யாருக்கு? தன்னை சித்திரவதைப்படுத்தியவனுக்கு. இதெல்லாம் அவருடைய வரலாறு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த வரலாற்றையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் விளம்பரப்படுத்தி கொள்வது இல்லை. அவர் சினிமா நடிகர் கிடையாது. ஏன்னா அரசியல்வாதியில் யார் பிரபலமாக இருப்பாங்கன்னா, ஒன்று இந்த மாதிரி திரைக்கவர்ச்சி, இல்லை அதீதமான பேச்சாற்றல், அவங்களுக்கு ஒரு பிரபலியம் இருக்கும். இவர் பிரபல பேச்சாளர் கிடையாது. ஒரு சிந்தனையாளரானா ரொம்ப வாசிப்பாளர், இலக்கிய வாசிப்பு உள்ளவர், வரலாறு தெரிஞ்சவர், ஆங்கில புலமையெல்லாம் உள்ளவர். ஆனால் அவர் ஒரு கவர்ச்சிகரமான பேச்சாளர் அல்ல. போராட்ட காலத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார். ஆமாம், இப்படி வாழ்நாள் முழுக்க அவர் இருக்கார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 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 100-101 வயது வாழ்வதற்கு அவர் ஏதாவது சிரத்தை எடுத்துக்கொள்வதற்கான வாழ்க்கையில் எங்கேயாவது இருந்திருக்காரு? ரோட்டு கடையில் சாப்பிட்டு எங்கேயோ டீ குடிச்சு அப்படி தானே கம்யூனிஸ்ட் தோழர்கள் வாழ முடியும். அந்த வாழ்க்கைக்குள்ளே அவர் இவ்வளோ நாள் வாழ்ந்து போராட்டம் மட்டுமே வாழ்க்கையாக வாழ்ந்துருக்கிறார். அதனால் சுயசாதி மறுப்பாளர்களாக தன்னை வந்து ஒரு ஆதிக்க சாதியில் பிறந்து அந்த சாதிக்கு எதிராக போராடுறது இருக்குல்ல, அது இன்னும் கடினமான பணி. அது சமத்துவத்திற்காக அவர் போராடி இருக்கிறாரு. மக்களவை தேர்தலில் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புக்கு பின்னாடி நடந்த மக்களவை தேர்தலில் முஸ்லீம் லீக் கொடியை கட்டுனா ஓட்டு விழுகாதுங்க, அந்த கொடியை கலட்டி வைக்கணுங்கன்னு முஸ்லீம் லீக்காரரே சொல்லியிருக்காரு. இது வாகனத்தில் அதை மாற்றுறதுக்கு தான் நம்ம தேர்தலில் போட்டிடுறோம். முஸ்லீம் வெறுப்பு வந்து களையப்படுவதற்கு தான் தேர்தலில் நிற்கிறோம். கொடியை கட்டு, நான் வர்றேன் என்று அவர் களப்பணி செஞ்சுருக்கிறாரு. தேர்தல் தோல்விங்கிறது அவருக்கு அதிகார வேட்டை ஆட வேண்டும் என்பதல்ல. அவர் எம்எல்ஏ எம்பி ஆகி தான் வாழணுங்க. அந்த அவர் கட்சியில் எத்தனை அவருக்கு எம்பி சீட் எம்எல்ஏ சீட்லாம் இவரால் உருவாக்கப்பட்டிருக்கார்ல, அதை நோக்கி அவர் பயணிக்கலை. 83 வயசில் மணல் மாஃபியாக்களுக்கு எதிராக போய் கோர்ட்டில் வழக்கு போட்டு அவரே வாதாடி 1000 கோடி பிஸ்னஸை அடி வாங்க விட்டுருக்காரு. அவங்கள ஓட விட்டுருக்கிறாரு. இவர் மேலே கொலை முயற்சி செஞ்சுருக்காங்க. 83 வயசில் செத்தா சாவோம், நம்ம மக்களுக்காக சாவோம், மண்ணுக்காக சாவோம், நம்ம ஊர் தண்ணி வந்து இல்லாமல் போயிடக்கூடாது, ஆற்று மணலை அள்ளி நிலத்தடி நீர் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வாழ்நாளில் அவருடைய இறுதிக்காலம் வரைக்கும் 15 வயதில் தொடங்கின பயணம் என்பது அவருடைய அந்த நோயுற்ற காலம் வரைக்கும் கடந்த 6 மாதமாகத்தான் அவர் வந்து சந்திப்புகளை குறைத்திருக்கிறாரே தவிர எல்லாரோடையும் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது, அசிஸ்டண்ட் கிடையாது. அவரை யார் வேணாலும் சந்திக்கலாம், யார் வேணாலும் பழகலாம், அறிமுகம் கிடையாது. நீ யார் என்னன்னு ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறதில்ல. இந்த பண்புலாம் இன்றைக்கு சமகாலத்தில் வந்து எந்த தலைவனையுமே நீ லோக்கல் கவுன்சிலரே பார்க்க முடியாது, வீட்டுக்கு போனால் இல்லைன்றாங்க. அந்த பண்பு வந்து அவரோட அந்த வியக்கத்தக்க பண்பு. அவர் ஏற்றுக்கொண்ட தத்துவத்திற்கு அவர் கடைசி வரைக்கும் அவர் உண்மையாக இருந்திருக்கிறாருங்கிறது தான் அவருடைய வரலாறு. இப்போ ஜாதியை சொல்கிறதுக்கான தேவையாக வருது இந்த மாதிரியான ஆட்களுக்கு. அவருடைய வரலாற்று புகழை இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை, வேறு ஒன்றுமே இல்லை. அது ஏன்னா வலதுசாரிகளில் ஒரு நல்ல கண்ணை காட்ட முடியுமா? பாஜகவில் ஒரு நல்ல கண்ணை காட்ட முடியுமா? காட்ட முடியாதுல்ல. எந்த முதலாளித்துவ கட்சியிலேயே காட்ட முடியுமா? அதிமுகவில் காட்ட முடியுமா? இல்லை திமுகவில் காட்ட முடியும்? எந்த கட்சியாக காட்ட முடியுமா? அவர் மாதிரி ஒரு தலைவரை நீங்கள் அடையாளம் காட்ட முடியுமா? இப்போ அண்ணா காலத்தில் இருந்தவர்கள் தியாகிகளாக இருந்திருப்பாங்க. அதிகார மையத்துக்கு போனதற்கு பின்பு உள்ள வாழ்க்கை முறையில் எல்லாருமே வந்து நிறமாறக்கூடியவர்களாக வந்து அரசியலில் போயிடுறாங்க. இவர் கடைசி வரைக்கும் நிறமாறாதவராக, மனித பண்பு மிக்கவராக, மாண்பு கொண்டவராக, ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கமே நிற்பவராக, சாமானியர்களின் கண்ணீரை துடைப்பதிலே தன்னுடைய வாழ்நாள் பணியாக செய்தவராக
பக்கத்திலே இருப்பவன் துன்பம் பார்க்க பொறுக்க முடியாதவன் தான் இந்த உலகத்திலே வந்து புண்ணியம் செய்தவன் பாரதியார் கவிதையில் சொல்வார். அதுவே வாழ்நாள் முழுக்க அவர் செய்திருக்கிறாரு. அவர் தன்னுடைய பிள்ளைக்காக குடும்பத்துக்காக அப்படி இல்லாமல் எல்லாமே கட்சிக்காக 1 கோடி ரூபா வசூல் பண்ணி கொடுக்குறாங்க, கட்சிக்கு கொடுத்துட்டாரு. 10 லட்ச ரூபா தகைசால் தமிழருக்கு வந்து விருது கொடுக்குறாங்க, கையில் இருந்த 5000 ரூபாயை சேர்த்து போட்டு திரும்ப கொடுத்துட்டாரு. கார் வாங்கி கொடுத்தாங்க, கட்சிக்கு கொடுத்துட்டாரு. காரை வாங்க மாட்டோம்னாரு, வற்புறுத்தி கொடுத்தாங்க, கட்சிக்கு கொடுத்துட்டாரு. எந்த 1 ரூபாயை கூட வச்சுக்கல அவர். குவார்ட்டர்ஸில் தான் இருந்தால் நினைக்கிறேன். அரசு குடியிருப்பில் இருந்தார். ரொம்ப பாலடைஞ்ச வீடு. நானே போயிருக்கேன் அந்த வீட்டுக்கு, அவரை சந்திப்பதற்கு போயிருக்கேன். ரொம்ப ஒரு ஏசி கூட இல்லை, சும்மா ரொம்ப சாதாரண ஒரு சூழல். ஒரு கொடிக்கால் செல்லப்பா பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருந்தேன் அந்த காலகட்டங்களில். ஒரு நேர்காணலுக்காக அவரை சந்திக்க போனேன். அப்போ ஃப்ரேமுக்கு அழகாக இருக்குமேங்கிறக்காக அவர் ஒரு சேகுவாரா படம் வச்சுருந்தார் டேபிள் மேலே. அதை வந்து ஷார்ட்டில் காட்டணும்ட்டு கொஞ்சம் கிட்ட வச்சேன். அதை எடுன்ட்டார். நான் கேட்டேன், ஏன் கேட்டேன். தான் நம்பிய கொள்கைக்காக உயிரை துறந்தவன் சேகுவாரா, அவனோடு என்னை ஒப்பிடுவது மாதிரி ஒரு படம் இருக்கக்கூடாது, அந்த லட்சியத்தை நான் இன்னும் அடையவில்லை அப்படின்னு, எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னார். இன்றைக்கி சேகுவாரா பனியனை போட்டுக்கிட்டு பார்லையும் எங்கேயுமே சுற்றிட்டு தராங்க ரொம்ப பேர். அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரலாற்று பாடம். ஆராய்ந்து வந்து பல்லத்தில் ரொம்ப நன்றி சார்.